Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை அனுப்பி அரசியல் செய்வதை திமுக கைவிட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து திருத்தணியில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அதாவது ஆம்புலன்ஸ் ஒரு மருத்துவர் என்ற முறையில் ஆம்புலன்ஸ் வச்சு தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம். ஏன்னா ஆம்புலன்ஸ் உண்மையாகவே ஆம்புலன்ஸில் நோயாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லைன்னா நோயாளிகளை பிக்கப் பண்ண போக வேண்டும். அதனால் இந்த ஆம்புலன்ஸை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உண்மையிலேயே ஆம்புலன்ஸில் நோயாளிகள் போகும்பொழுது அது என்ன நிலையில் இருக்கும். அதனால் ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் அது ஒரு உயிர் காக்கும் வாகனம். அதனால் ஆம்புலன்ஸில் உயிர்கள் எடுத்து செல்லப்படுகிறது. அதனால் ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாது. திமுக அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஆமாம், திமுக அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வெரிஃபை பண்ணோம், ஃபோனை பார்த்தோம் அப்படின்னு. உண்மையிலேயே நோயாளிகளை பிக்கப் பண்ண போயிடுச்சுன்னா யாரும் மறுப்பு தெரிவிக்க போகிறதில்லை. அதனால் ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தாழ்மையான கருத்து. இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்று உயிர்களை வைத்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி உதயநிதி பேசுகிறாரு, அதாவது எதிர்கட்சி தலைவர் இன்னும் நிறையா நாள் வாழணும். உங்களை நம்பி நீங்கள் ஆட்சி செய்யுங்க. ஐயா, கவர்னர் இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம், மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம், இன்னைக்கு எடப்பாடி இருந்தால் வெற்றி பெறுவோம், இப்படி சொல்லி கொண்டு இருப்பதை விட நீங்கள் இருந்தால் வெற்றி பெறுவீங்களா? இதுதான் உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கூட்டணி நிச்சயமாக கலகலத்து போகும், விலவெலத்து போகும். திருமாவளவன் சொல்கிறார், அவங்க இன்னைக்கு வேங்கை வயலிருந்து எதுவுமே பட்டியலின மக்களுக்காக நியாயம் கிடைக்க மறுக்கிறது. இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும் சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறார்கள். காங்கிரஸை பற்றி சொல்லவே வேண்டாம். அதனால் மக்கள் எதிர்ப்பு கூட்டணி என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. Omax, Vest and Briefs.